என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் சிவப்பு அவுளை வச்சு தேங்காய் பருப்பி செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. சிவப்பு அவுள் 1 கப் எடுத்துருக்கிறேங்க. இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அதே கப்பில் ஒரு தேங்காய் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் இதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது நான் ஃபஸ்ட்டு அவுள் நம்ம வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க. கடாயில் சும்மாவே வெறுமனே நம்ம அவுளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற தூசெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் முரத்தில் வச்சு அப்படியே புடச்சிக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. எடுத்து உடச்சி பார்த்தோம்னா நல்லா உடையணும். இந்த மாதிரி உடையணும். இதில் லேஸ் அவுளும் போட்டுக்கலாம், கெட்டி அவுளும் போட்டுக்கலாங்க. இந்த சிவப்பு அவுளே லேஸ் அவுளும் இருக்குது, கெட்டி அவுளும் இருக்குது. அதேமாதிரி நம்ம ஒயிட் அவுளும் போட்டுக்கலாம். ஒயிட் அவுளில் லேஸ் அவுளும் கெட்டி அவுள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை இறக்கிடலாங்க. அதுமாதிரி இந்த தேங்காயும் நம்ம ஈரப்பதம் போகிற வரை நல்லா வறுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட டெசிக்னேட்டட் கோகோனட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் இது தேங்காய் உடச்சி திருவி எடுத்துருக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இந்த மாதிரி தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. சிவப்பு அவுள் நல்லா வறுத்து வச்ச அவுள் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நல்லா குருணை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா குருணையாக நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு இது கூடவே நம்ம தேங்காய் வறுத்து ஆற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா அந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாங்க. அப்போ தான் நம்ம பருப்பி சாப்பிடும்போது நமக்கு வாயில் நல்லா இதாகாமல் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை போட்டு நம்ம எந்த கிண்ணியில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கிண்ணிலே ஒரு அரை கிண்ணி தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இது ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம அந்த கலவையை எடுத்து ஊற்றுறதுக்கான பாத்திரத்துகளை நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாங்க, ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ, டிஃபன் பாக்ஸு நீல பாக்ஸாக இருந்தால் கூட வச்சுக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சி வந்தோடனே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாகு பதம் பார்க்கறதுக்கு ஒரு கம்பி பதம் வராமல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபி நல்லா வராது. அதுக்காக தான் ஒரு கம்பி பதம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும், இந்த அளவு வரணுங்க. இப்போ இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அப்படியே சரியாக பார்க்க தெரியல கூட அது மாதிரி எல்லாம் நுரை கட்டி வரணுங்க. நுரை கட்டி வந்தாலே அந்த ஒரு கம்பி பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க, சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டி இல்லாமல் போட்டு கிளறலாம். இது கூட நம்ம ஸ்வீட் அப்படின்னா ஒரு பிஞ்சு உப்பு, அதேமாரி 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். நெய் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறலாங்க. நல்லா பூத்து வரும்போது, நல்லா சுருண்டு வரும்போது இறக்கணுங்க. நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா பாருங்கள். நீங்கள் வெள்ளை அவுளில் செஞ்சிங்கன்னா நல்லா பூத்து வர்றது தெரியும். இது சிவப்பு அவுள்னால தெரியாது. இது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரணும். இப்படி சட்டியில் ஒட்டாமல் இப்படி உருண்டு பார்த்திங்களா, இங்கே சட்டியில் ஒட்டாமல் இதாங்க பதம். நம்ம எடுத்து அந்த ட்ரேயில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி விட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாங்க, இல்லைன்னா போட முடியாது. பீஸ் போட்டு வச்சுட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டேங்க. 10 நிமிஷம் விட்டோடனே பீஸ் போட்டு வச்சுட்டேங்க. நான் அப்போ தான் டக்குன்னு எடுக்க முடியும் அப்படின்னால போட்டு வச்சுட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் சூடாக இருக்குதுங்க. இப்போ ஆறட்டுன்னு பீஸ் எடுத்துடலாங்க.
இப்போ நம்ம ஒவ்வொரு பர்ஃபியாக எடுக்கலாங்களா? தேங்காய் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒன்றா எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இதை வெளியிலேயே வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம தேங்காய் மிட்டாய் கூட கொஞ்சம் கெட்டு போயிடும், ஆனால் இது கெடாது. நமக்கு சோப்பு அவலும் தேங்காயும் சேர்ந்த ஒரு பர்பி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா இந்த நார்மல் அவல் கூட அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிவப்பு அவல்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சிவப்பல் வந்து உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து மற்ற மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சீக்கிரங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.